இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா மோட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய டிவைசஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அதுல ஒண்ணுதான் விஎஃப்டி அப்படிங்கக்கூடிய வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். இந்த வீடியோல இந்த விஎஃப்டியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டருடைய ஆர்பிஎம், அதோட ரொட்டேஷனல் ஸ்பீடை நம்ம வேரி பண்றதுக்காக, அதாவது அதோட ஸ்பீடை நம்ம குறைக்கவும் கூட்டவும் பயன்படுத்துறது தான் வந்து விஎஃப்டி அப்படிங்கக்கூடிய இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ்ல எந்த இடங்கள்ல இந்த விஎஃப்டியை பயன்படுத்தி மோட்டரோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கன்வேயர்ஸ் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ்ல கன்வேயர்ஸ் பயன்படுத்துவாங்க. கன்வேயர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போறது பெல்ட் கன்வேயர்ஸ் இருக்கும். அதுல பயன்படுத்தக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான வேரியபிள் ஸ்பீட்ஸ்ல ரன் ஆகும். அதே போல வாட்டர் பம்ப்ஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். வாட்டர் பம்ப்ஸ்ல அந்த வாட்டரோட ஃப்ளோவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கக்குள்ள அதோட ஃப்ளோவை அதிகரிக்கணும் குறைக்கணும் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடை ரொட்டேஷன் நம்ம வேரி பண்றதுக்கு விஎஃப்டிஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு இந்த விஎஃப்டியோட உள்பகுதியில அதை ஏசில இருந்து டிசியா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னாலே அது ஒரு சைன் வேவ்ல தான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து போகும். இப்போ சைன் வேவ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை டிசியா கன்வெர்ட் பண்ணக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாறும். அதாவது டிசியில ஃப்ரீக்வன்சி கிடையாது, அதனால ஜீரோ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அதை திரும்ப வந்து ஏசியா வந்து இன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏசி டு டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு அங்க ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட்டை பயன்படுத்தி இன்வெர்டர்ஸ்ல மெயின் சப்ளை ஏசில இருந்து டிசியா கன்வெர்ட் ஆகுது. திரும்ப அந்த டிசி சப்ளை இன்வெர்டர் சர்க்யூட்ஸ் மூலியமா அது இன்வெர்ட் ஆகுறது மூலியமா நமக்கு அவுட்புட்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம சைன் வேவா திரும்ப வந்து நமக்கு தேவைப்படமான அளவுக்கு நம்மளால மாத்திக்க முடியுது. இதனாலதான் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள மோட்டரோட ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. நமக்கு விஎஃப்டியோட கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல மேஜரா ஒரு 3 கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ஒன்னு அந்த விஎஃப்டி ஆன் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு கான்டாக்ட் கொடுக்கறது. அது ரெண்டாவது என்னன்னா அந்த மோட்டர் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்து அதை வந்து ஸ்பீடை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிக்கான ஃபீடிங் கொடுக்கறது. மேனுவலா பண்றதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரை நம்ம அதில் வந்து பயன்படுத்தி அதோட ஸ்பீடை வந்து அதோட ஃப்ரீக்வன்சி அந்த ஃபீடிங்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ரெகுலேட்டர் ஃபேன் ரெகுலேட்டர் பயன்படுத்துவோம் இல்லையா, அதே போலதான் இதுவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து ஃபீடிங் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கக்குள்ள அதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ண ஒரு பிஎல்சி மாடலை வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஃபீடிங் அவுட்புட்டை தான் நம்ம அந்த சர்க்யூட்ல கொடுக்கணும். அது லோடுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பீடை அதிகமாகணும் குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேராமீட்டர் செட் பண்ணி அதில் கொடுக்கணும். அடுத்தது மோட்டரோட ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்றது. இப்போ நம்ம மோட்டர் ஃபார்வர்டுலையும் தேவை, ஒரு ஆப்ரேஷன் ஃபார்வர்டில் ரன் ஆகணும், அடுத்த ஆப்ரேஷன் ரிவர்ஸில் ரன் ஆகணும் அப்படிங்கக்குள்ள அதுக்கு தேவையான கண்ட்ரோல் சர்க்யூட்ஸை கொடுக்கறதுக்கான கனெக்ஷன்ஸ். இப்படி ஒரு 3 கனெக்ஷன் அந்த கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ்ல வந்து